உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் பட வெளியீட்டை ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்குமே படத்திற்கு சென்சார் கோரும் வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் உள்ளதாக தணிக்கை வாரியம் கூறுகிறது என்று KVN தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. படத்திற்கான பணிகள் முடிந்த கடந்த மாதம் தணிக்கைக்காக ஜனநாயகன் அனுப்பப்பட்டது. UA சான்றுக்கு பரிந்துரைத்த நிலையில் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று KVN தயாரிப்பு நிறுவனம் கூறியுள்ளது. ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சி உள்ளதாக வந்துள்ள புகாரை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் பட வெளியீட்டை ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்குமே படத்திற்கு சென்சார் கோரும் வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் உள்ளதாக தணிக்கை வாரியம் கூறுகிறது என்று KVN தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. படத்திற்கான பணிகள் முடிந்த கடந்த மாதம் தணிக்கைக்காக ஜனநாயகன் அனுப்பப்பட்டது. UA சான்றுக்கு பரிந்துரைத்த நிலையில் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று KVN தயாரிப்பு நிறுவனம் கூறியுள்ளது. ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சி உள்ளதாக வந்துள்ள புகாரை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் பட வெளியீட்டை ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்குமே படத்திற்கு சென்சார் கோரும் வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் உள்ளதாக தணிக்கை வாரியம் கூறுகிறது என்று KVN தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. படத்திற்கான பணிகள் முடிந்த கடந்த மாதம் தணிக்கைக்காக ஜனநாயகன் அனுப்பப்பட்டது. UA சான்றுக்கு பரிந்துரைத்த நிலையில் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று KVN தயாரிப்பு நிறுவனம் கூறியுள்ளது. ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சி உள்ளதாக வந்துள்ள புகாரை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.